ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மீண்டும் ஒரு மஹிந்திரா XEV 9e கூட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் 2ங்க. ஓகே, நம்ம வந்து பேக் 3 உடைய டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ, டிரைவ் ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்கோம். அதை தவிர நம்ம வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ரேஞ்ச் டெஸ்ட்டும் பண்ணோம். சாலிடாக 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் தருது பேக் 3. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா 79 kWh பேட்டரி பேக். ஆனால் வேல்யூ ஃபார் மணியான ஒரு மிட் லெவல் வேரியன்ட் இந்த XEV 9க்கு இருக்குங்க. அதுதான் பேக் 2 அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இந்த பேக் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான பேட்டரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. 59 kWh பேட்டரி பேக்கும் கிடைக்குது, 79 kWh பேட்டரி பேக்கும் கிடைக்குதுங்க. ஸோ 59 kWh பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி 586 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதே வந்து 79 kWh பேட்டரி பேக்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க, சாலிடா ரியல் வேர்ல்ட்லேயே 500 கிலோமீட்டருக்கு மேலேயே தருதுங்க ரேஞ்சு. சரிங்களா? ஸோ ரேஞ்ச் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ ப்ரைசிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதாங்க. இந்த பேக் 2 வந்து பார்த்தீங்கன்னா 25,40,000 ஸ்டார்ட் ஆகுது. 59 kWh பேட்டரி பேக். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல வெர்ஷன்ஸ் இருக்குது. 59 kWh பேட்டரி பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜர் 7 kWh, அதுக்கப்புறம் 11 kWh சார்ஜர் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 79 kWh பேட்டரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோ சார்ஜருங்கிற ஆப்ஷன். அது வந்து ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 26,50,000 எக்ஸ்-ஷோரூம். ஓகே, அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து ஸ்லோ சார்ஜர், 7 kWh சார்ஜர் அண்ட் 11 kWh சார்ஜர் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11 kWh ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரக்கூடிய இது 79 kWh பேட்டரி பேக்கோட பேக் 2ங்க. ஓகே, அதனோட எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 27,25,000 வருது எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸிங். ஃபைனலாக ஆன் ரோட் ப்ரைஸிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 29,13,000 வருதுங்க ஆன் ரோட். இது வந்து 79 kWh பேட்டரி பேக் பேக் 2. ஓகே, அதே நீங்கள் வந்து 59 kWh பேட்டரி பேக்கில் ஆன் ரோட் ப்ரைஸ் 27,45,000 ரூபாய் வருதுங்க ஆன் ரோட். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஆக்சுவலி நல்லா ஒர்த்து அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குது இந்த வேரியண்ட், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த மஹிந்திரா XEV 9 பேக் 2 வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ மஹிந்திரா XEV 9 பேக் 2 ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த மஹிந்திரா XEV 9 பேக் 2 வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மஹிந்திரால இருந்துமே இந்த வேரியண்ட்டுக்கு கொஞ்சம் ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம், 30 லட்ச ரூபா ஆன் ரோடுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய ஃபீச்சர்ஸ் தருது. மேலும் ஏடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸும் இருக்குது. அண்ட் நல்ல லக்ஸுரியஸான இன்டீரியர், ஸ்பேஷியஸான கெப்பாசிட்டி, மேலும் வந்து சூப்பரான ரேஞ்ச் தரக்கூடிய பேட்டரி பேக் அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு மஹிந்திராவே பிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து வந்துருக்கேங்க. ஸோ இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 29 லட்சத்தி சொச்சம் வருதுங்க. 30 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் வருது. ஸோ இது நல்ல ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். வாங்க இந்த வண்டியில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த வண்டியோடைய பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய இன்க்ளோ ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் ஆரிஜின் SUV பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம். அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எலக்ட்ரிக்காகவே தயாரித்த ஒரு பிளாட்ஃபார்ம். கூடிய விரைவில் இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறையா மாடல்ஸ் வரப்போகுதுங்க, 7 சீட்டர் அது இது அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு XEV 9 நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்படியே அல்வா மாதிரி எல்லாரும் வந்து டிமாண்டில் இருக்காங்க. ஸோ வாங்க இந்த பேக் 2 பார்த்துடலாம். அதிகபட்ச பவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 283 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 380 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ரியர் வீல் டிரைவ் மோட்டர். இப்போதைக்கு இந்த வண்டியில் ரியர் வீல் டிரைவ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 79 kWh பேட்டரி பேக் தரக்கூடிய வண்டி அப்படின்னு இருக்கும்போது இந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 100 ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 6.8 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுதுங்க. சூப்பர் கார் அளவுக்கு அந்த அளவுக்கு த்ரில், அந்த அளவுக்கு ஃபீல் தரும் இந்த வண்டி அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ட்ராக்கில், மஹிந்திராவுடைய ட்ராக்கில் ரிவ்யூ பண்ண அந்த லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே ரைட், இப்போ இந்த வண்டியில் தரக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்தவரை, ஓவரால் லுக்கை பொறுத்தவரை இங்கே காம்ப்ரமைஸே பண்ணல. நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் அந்த ஃபுல் கனெக்டட் LED DRLஸு, மேலும் அந்த இது LED ஹெட்லாம்ப்ஸ், கூடவே மல்டி ஃபங்க்ஷன் LED
டிஆர்எல் இண்டிகேட்டர்ஸ் அது எல்லாமே இருக்குது. ரொம்ப நீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒரு டாப் மாடல் அதே லுக்கு தான் இந்த வண்டியிலையும் இருக்குது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஆனால் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் எடுத்த உடனே நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணுவீங்க, ஃப்ரண்ட்டில் கேமரா இல்லை. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல டம்மியாக ஒரு ஒரு டாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இந்த வேரியண்ட்டில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மஹிந்திரா. ஓகே, பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃப்ளாப்ஸு, ஏரோடைனமிக் ஃப்ளாப்ஸு, அதே மாதிரி ஏரோடைனமிக் கிரில், அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஓகேங்க. ஓகே, தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலி இந்த வண்டியில் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை, இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை, ஸ்டில் ஓகே தான். ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சைட்ஸில் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கா? ஐ ஆம் நாட் ஷூர். சைட்ஸில் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடையாது, பட் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லுங்க, ஏன்னா இந்த வண்டியில் ஏடாஸும் இருக்குது. ஓகே, ஏடாஸ்க்கான மேலே இருக்கிற கேமரா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, விண்ட்ஷீல்டுக்கு மேலே இங்கே ஏடாஸ்க்கான அந்த டிரான்ஸ்பாண்டர் இங்கே இருக்குது. ஸோ ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த வண்டிக்கும் உண்டு, மிட்வேல் லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும். அதுக்கப்புறம் வேறு என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் 2 வேரியண்ட்டில் அலாய் வீல்ஸும் வருதுங்க. B6 உடைய பேக் 2ல பார்த்தோம், ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் XEV 9க்கு அப்படி இல்லை. இதில் ப்ராப்பரான 19 இன்ச் அலாய் வீல்ஸ் வருது. சைஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், 245 பார் 55 ஆர் 19, அதுதான் டயரோடைய சைஸ். 19 இன்ச் டியூவல் டோன் ஏரோடைனமிக் அலாய் வீல்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த எல்லா ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டிக்கும் இருக்குது. ஸோ அதில் எந்த வகை கவலையும் இல்லை. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஆனால் B6 உடைய பேக் 2ல பார்த்த மாதிரியே இது வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் டோர் ஹேண்டில்ஸ் கிடையாது. இது நீங்கள் ஃபிசிக்கலாக இப்படி உள்ளே அமுக்கி கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப தானே உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக் பாப் அவுட் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பேக் 3ல மட்டும்தான் கிடைக்குது, இந்த பேக் 2ல இல்லை. பட் இருந்தாலும் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த LED இண்டிகேட்டர்ஸோட இது வருதுங்க, ORVMஸு அண்டு கிளாசி பிளாக் சைட் பாடி கிளாடிங் அது எல்லாமே இருக்குது. வீல் ஆர்ச்சஸ்லையுமே கிளாசி பிளாக் ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். வண்டியோடைய லென்த்து சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி பெரிய வண்டி தாங்க. அதாவது ஈஸிலி 4.7 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வருது. மேசிவான வண்டி. ஸோ ரோட்டில் பார்க்குறதுக்கு இது ஒரு ப்ராப்பர் கப்பல் மாதிரியே இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈஸிலி 200 mm கிட்ட ப்ராக்டிக்கல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேட் ரோட்ஸாக இருந்தாலும் கவலை இருக்க போகிறது இல்லை, அது வந்து ஓகே. ரைட், வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போமா. மேலே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபினிட்டி லைட்டிங், ஆம்பியன்ட் லைட்டிங்கோட கிளாஸ் ரூஃப் இல்லைனாலும் இந்த வண்டியிலையுமே கிளாஸ் ரூஃப் இருக்குது. அதை நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி இங்கே ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ரியரில் ஆஸ் யூஷுவல் இந்த கனெக்டட் மஹிந்திராவுடைய சிக்னேச்சர் LED டைல் லேம்ப்ஸ் அது உங்களால் பார்க்க முடியும். வண்டி பார்க்குறதுக்கு சிறப்பாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கனெக்டட் LED டைல் லேம்ப்ஸ் அது உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஓகே, அந்த ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரே ஒரு கேமரா இருக்குது. இந்த வண்டியில் 360 கேமரா இல்லைனாலும் பேசிக்கான ரிவர்ஸ் கேமராவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு நினைக்கிறேங்க. ரைட், ஆனால் ஏடாஸ் இருக்குது. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இல்லாமல், சைடில் சென்சர்ஸ் இல்லாமல் எப்படி ஏடாஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி ஃப்ரண்ட் பேஸ்ட் அண்ட் என்ட்ரி லெவல் ஏடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும், அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். பின்னாடி வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பம்பரில் இந்த மாதிரி டியூவல் டோன் ஸ்கிட் பிளேட் மாதிரி ஃபினிஷும் இருக்குது. பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வெளியே இருக்கக்கூடிய மாற்றங்களை தவிர இந்த வண்டியை பொறுத்தவரை டாப் அண்ட் பேக் 3 வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற மேஜர் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அண்ட் சில பல மெக்கானிக்கல் டிஃப்ரென்சஸ். இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் டைப் இல்லாமல் ரியரில் ரெகுலரான இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல், எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் டைப் இல்லாமல் நார்மல் ரெகுலர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதுலேயும் கூட ரைட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். என்னென்னா அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா லக்ஸுரியாஸான அந்த ஃபீல் இருக்காதே தவிர இதுலேயும் நல்லா தான் இருக்கும். இது ஒரு வித்தியாசமாக கண்டிப்பாக நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த பேக் 2 உடைய இன்டீரியருக்கு உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ரேஞ்சர் கீ பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி பவர் ரேஞ்சர் கீ தான் சூப்பராக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அந்த சமன் மோட், ஆட்டோ பார்க்கிங் மோடெல்லாம் கிடையாது இந்த பேக் 2 பொறுத்தவரை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிமோட் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்குது. ஏசி கூட நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிமோட்டு பூட் அன்லாக்கிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த வண்டியில் ரிமோட், அதாவது எலக்ட்ரானிக் ஓப்பனிங் டெயில்கேட் இல்லை, பட் எலக்ட்ரானிக் அன்லாக் மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த பவர் ரேஞ்சர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு கீ.
ஓகே. பட் ஆப்வியஸ்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அந்த பாப் அவுட் ஆட்டோமேட்டிக் பாப் அவுட் டோர் ஹேண்டில்ஸ் கிடையாது. இது நீங்கள் என்ன தான் அன்லாக் பண்ணாலுமே இது வெளியே அப்படியே பாப் அவுட்லாம் ஆகாது. நீங்கள் தான் இப்படி ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸுங்க. ஓகே, ஆப்வியஸ்லி மிட் வேரியண்ட்டு அப்படின்னு இருக்கும்போது சில பல ஃபீச்சர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பெரும்பாலான இன்டீரியரோடைய லுக், அந்த ஃபீல் அது எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஓகே, இந்த வேரியண்ட்டில் ஒரு ரிலீஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் வேரியண்ட் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் பேஸ் பண்ண லெதர் டப்போல்சரி கொடுக்காம இதில் வந்து கிரே அண்ட் க்ரீன் அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் மெட்டீரியல் கலர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேஜ் க்ரீனு. ஓகே, இந்த லெதரட் ஃபினிஷ் எல்லாமே வர்றது உங்களுக்கு சேஜ் க்ரீன் கலரில். அதே வந்து சுற்றி இருக்கிறது ஃபேப்ரிக் ஃபினிஷில் கிரே. ஓகே, ஸோ 2 மெட்டீரியலை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல் இருக்குது அப்படின்னு உறுதியாக தெரியுதுங்க. பட் நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஓகே, இந்த டிரைவர் சீட்டை பொறுத்தவரை இந்த பேக் டூலையுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்டு அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டுன்னு மட்டும் இல்லாமல் மெமரி ஃபங்க்ஷன்ஸும் வருது. 3 டிரைவர்ஸ்க்கான மெமரிஸ் இங்கே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்க டிரைவிங் பொசிஷனை ஈஸியாக ஸ்டோர் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஹார்மான் கார்டான் பிராண்டோடைய ஸ்பீக்கர்ஸ் தான் வருது. டாப் வேரியண்ட்டோடைய அதே ஸ்பீக்கர் செட்டப் இந்த வேரியண்ட்லேயும் இருக்குது. என்னென்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இல்லையே தவிர ஆடியோ குவாலிட்டி ஹார்மானோடது தான். ஸோ படம் போட போகுது அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். தென் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோர் பேடை பொறுத்தவரையே நீங்கள் வந்து பார்க்கலாம். பேக் 3ல இது எல்லாமும் கூட சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் தான் கொடுத்துருப்பாங்க. தொட்டு அமுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இது சாஃப்ட். ஓகே ஓகே, இதுவும் கூட அவ்வளோ சாஃப்டாக தெரியல. பேக் 3ல இன்னும் சாஃப்டாக இருக்கும். பட் இது லெதரெட் மாதிரி ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சொர பிளாஸ்டிக் தான். ஓகே, ஸோ பேக் 3ல இது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் வேறு மெட்டீரியலில் வரும். இது மெட்டீரியல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் பேக் 2க்காக. ரைட், தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லம்பார் அட்ஜஸ்ட்டுங்க. அதாவது நடுமுதுகு சப்போர்ட், இந்த இடத்துல வரக்கூடிய அந்த சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த லம்பார் அட்ஜஸ்ட். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்குது. ஓகே, ஸோ இது மட்டும் வந்து மேனுவலாக விட்டு வச்சுருக்காங்க. மீதி எல்லாமே வந்து பவர் அட்ஜஸ்டபிளாக தான் வருது டிரைவர் சீட்டை பொறுத்தவரை. அண்ட் பெடல்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே அலுமினியம் ஃபினிஷ்டான பெடல்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே, உள்ளே ஏறுவோம். ஓகே ரைட், இதில் மெமரி ஃபங்க்ஷன்ஸு மட்டும்னு இல்லாமல் இதில் வெல்கம் ஃபங்க்ஷனும் இருக்குது. இப்போ நான் வந்து டிரைவர் டோரை திறந்தேன், அதனால் சீட் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடுச்சு. இப்போ நான் டிரைவர் டோரை க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஆட்டோமேட்டிக்காகவே டிரைவர் சீட் வந்து முன்னாடி என்னுடைய பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல கன்வீனியண்ட்டான விஷயம். இந்த வேரியண்ட்டில் இந்த ஃபீச்சர் வர்றது ரியலி நைஸ் ப்ளஸ் பாயிண்ட். இப்போ சீட்டை ஃபுல்லாக பின்னாடி தள்ளிக்கிறேன். அப்போ தான் டேஷ்போர்டை உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்ட முடியும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டீரியரோடைய லுக். ஓகே, டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லுக் அகேன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது திரும்ப ஒரு தடவை பாருங்கள், உத்து பார்த்தா தான் தெரியும் டிஃப்ரென்சஸ் அந்தளவுக்கு இருக்குது. நான் அந்த மெட்டீரியல் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான். பெரும்பாலும் கவனிக்க மாட்டீங்க, ஆனால் கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது. அந்த மாதிரி வித்தியாசங்கள். லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல் தான். இங்கேயுமே அதே க்ரீன், சேஜ் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் சேஜ் க்ரீன் அப்படிங்கிற காம்பினேஷனில். இங்கே சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசி பிளாக் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே அப்படியே சேமாக தான் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இது டிரைவிங் செலக்டர் லீவர், அதுவுமே கூட இந்த மோனோ ஸ்டேபிள் ஷிஃப்டராக தான் கொடுத்துருக்காங்க வித் லெதர் பேடிங். ஸோ அதெல்லாம் சேமாக தான் இருக்குது. தென் இந்த வண்டியை பொறுத்தவரை மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டு அப்படின்னு இருக்கிறது இந்த கோஸ்ட் டு கோஸ்ட் ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட். இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து வேறு யாரும் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் பார்த்தது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டேஷ்போர்ட் அண்ட் இன்டீரியர் ஃபீல் இந்த XEV 90 வந்து கொடுத்துச்சு பேக் 3ல. பேக் 2லையுமே அது கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே இது சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஆப்வியஸ்லி பட்டன் ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோன்னா 3 ஸ்க்ரீன்ஸும் ஆன் ஆகுது. அப்படி ஒரு சவுண்டு வரும் ஒவ்வொரு தடவையும். ஓகே, ஸோ 3 ஸ்க்ரீன்ஸும் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. அதாவது வழக்கமாக வந்து டிரைவருக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது அண்ட் எல்லாருக்கும் சென்டர் கன்சோல் ஒரு சென்டர் டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் கோ டிரைவர் சீட்டுக்குமே அடிஷ்னலாக ஒரு டச் ஸ்க்ரீன் வர்றது இந்த வண்டியில் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் என்ன இருக்குது அதுலேருந்து முதல்ல ஆரம்பிப்போம். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி கண்டென்ட், என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் ஒர்க் அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஓடிடி கண்டென்ட் எல்லாம் கிடைக்கும். சன் நெக்ஸ்ட்டு, ஜியோ ஹாட்ஸ்டார், ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கா? இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. குஜராத்தி சேனல், கன்னடா சேனல், TV9 சேனல், NDTV, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலரி. நீங்கள் போய் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நீங்கள் அதில் வேணால் நோண்டிட்டு இருக்கலாம். வீடியோஸ், ஃபோட்டோஸ் தனியாக பார்த்துட்டு இருக்கலாம். நல்ல விஷயம் என்னென்னா டிரைவரால் இங்கிருந்து அந்த வீடியோஸை பார்க்க முடியாது. டிரைவிங் பண்ணுறப்போ அந்த ஸ்க்ரீனில் வீடியோ ஓடும், ஆனால் டிரைவரால் அவ்வளோ ஈஸியாக அங்கே கவனம் சிதறாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம யூசர்ஸும் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓகே ரைட். அந்த ஸ்க்ரீனில் அதெல்லாம் இருக்குது. அது பார்த்தீங்களா? இப்போ வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேருந்து ஆரம்பித்து பார்ப்போம்னா இதில் சில பல விஷயங்கள் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏடாஸ் இருக்குது. ஓகே, ஏடாஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், மேலும் வந்து இந்த டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, லேன் கீப்பிங் அசிஸ்ட்கான ஃபங்க்ஷனும் இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு அதை தாண்டி இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், பிளைண்ட் ஸ்பாட் கொலிஷன் அவாய்டன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வண்டியில் இல்லை. மேலும் ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், அந்த மாதிரி ரியர் ரீதியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கிடையாது. இதில் ஃபார்வர்ட் பேஸ்டான ஏடாஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, மற்றபடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மீதி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. மெனு, ஃபோக்கஸ், டிரைவ் அசிஸ்ட் அப்படின்னு அதுக்குள்ளே போனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏடாஸ்க்கான அந்த டிஸ்பிளே. இதில் தான் உங்களுக்கு முன்னாடி என்ன வண்டி வருது அதெல்லாமே காட்டும். லேன் சென்டரிங் ஃபங்க்ஷன், இதுலேயும் லேன் சென்டரிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த வேரியண்ட்லேயுமே லேன் சென்டரிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் அப்படின்னு போனீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளேக்கு நேவிகேஷன் வந்துடுது. சரியான விஷயமா இருக்குது. மிட் வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ், நீங்கள் ட்ரைவ் பண்ணது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரிப் மீட்டர்ஸ், பவர் ஃப்ளோ, எஃபிஷியன்சி, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்குது. ஓகே, ஆனால் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா அந்த 360 கேமரா இல்லாதனால அந்த லேன் வாட்ச் கேமராலாம் உங்களால் பார்க்க முடியாது. அது இதில் கிடையாது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்குள்ளே வந்தீங்கன்னா இதுலேயும் ஆக்சுவலி பெரும்பாலான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன், எனர்ஜி, அதெல்லாமே இருக்குது. இன்டர்நெட் இருக்குது. ஓகேவா, இன்பில்ட்டான அந்த இசிம் வந்து இருக்குது. ஓகே, டெலிவரி பண்ணும்போது அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. மேலும் ஏசி ரீதியாக அப்படின்னு ஆரம்பிப்போமா? ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லை, சிங்கிள் ஜோன் தான். சரியா, ஒரே டெம்பரேச்சர் ஆட்டோ அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா எல்லாமே சேம் தான். தனித்தனியாக ரெண்டு சைடுமே அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது டெம்பரேச்சர். அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க. அது பெரும்பாலும் யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்துட்டோம். எனர்ஜி ஃப்ளோ அது தெரியும். மை வெஹிக்கிள் அப்படின்னு போனீங்கன்னா இதில் ட்ரைவ் மோட்ஸ், இந்த வேரியண்ட்லேயுமே ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டுங்கிறது டிஃபால்ட் மோடு. ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ மோடு மாதிரி. அதுக்கப்புறம் எவ்ரிடே, ரேஸ், இந்த ட்ரைவ் மோட்ஸ் எல்லாம் உண்டு. அதை தவிர பேட் ரோட்ஸுக்கு ஸ்னோ மோடு இருக்குது அண்ட் ஸ்ட்ரீட் மோடுங்கிறது நார்மலாக வரும். ஓகே, ஸோ இத்தனை ட்ரைவ் மோட்ஸ் உண்டு இந்த வேரியண்ட்டில். அதை தாண்டி பூஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ பூஸ்ட் மோடுக்கான பட்டன் இங்கே ஸ்டேரிங் வீலில் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டியும் இருக்குது. டிரைவ் அசிஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இதுலேயும் கூட நீங்கள் வந்து வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல், டிரைவிங் ஸ்டைல், ஓகே, ஸ்பீட் லிமிட்டர், டிராஃபிக் சைன் ரெக்கக்னிஷன், லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு, டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், கொலிஷன் வார்னிங், ஃபார்வர்ட் கொலிஷன் பிரேக்கிங், அதெல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து எடாஸ். அதுக்கப்புறம் ஃபன் அண்ட் ஒர்க், கேலரி. ஃபன் அண்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி நிறுத்தி இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன்லேயும் கூட நீங்கள் ஓடிடி கண்டென்ட் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை டிஸ்எங்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அதுவும் கட் ஆகிடும். சரியா, பட் இதுலேயும் இருக்குது. ஓகே, அதெல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். வேறு க்ரூமி இந்த வண்டிலையும் இருக்குது. ஆனால் என்னென்னா ரூஃபில் அந்த இன்ஃபினிட்டி லைட்டிங் எல்லாம் கிடையாதே தவிர ஒரு ரெகுலர் பிளெயின் கிளாஸ் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் கிளாஸ் ரூஃப் நல்லா இருக்குது. பட் அந்த இன்ஃபினிட்டி லைட்டிங் இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி பிளெயினாக தான் இருக்குது. பட் நைட் டைமில் இது ஆம்பியன்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது, ஆனால் கீழே டேஷ்போர்டில் மற்றும் டோர் பேட்ஸ் அந்த ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையே பேஸ் பண்ணி க்ரூமி ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஹெட்லாம்ப்ஸ்லேயும் டோர் பேட்ஸில் இன்டீரியரை பொறுத்தவரை. ஓகே, ஹார்ட் டிரைவ், இன்பில்ட் மெமரி இருக்குது, நேவிகேஷன், லிவ் யோர் மூடோ, பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். பார்க்கிங் கேமரா நீங்கள் ஃபார்வர்டில் போகும்போது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டுமே தான் இந்த பேக் 2வில் இருக்குது. டீசெண்டான கிளாரிட்டி,
ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் 2 இருக்குங்கிறதுனால ஃப்ரண்ட்லேயுமே தனியாக சென்சிங் மானிட்டர்ஸ் காட்டுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்க்ரீன்ஸை பொறுத்தவரை விஷயங்கள். இதை தவிர நீங்கள் இன்னொரு டிஃப்ரென்ஸ் கவனிச்சிருப்பீங்க, இந்த ஸ்டீரிங் வீலில் இங்கெல்லாம் நார்மலாக ஹாப்டிக் டைப் பட்டன்ஸ் தானே வரும், ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஃபிசிக்கல் பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவல் பட்டன்ஸுங்க. பேக் 3ல இது வந்து ஹாப்டிக் டைப் இந்த டச் பேஸ்டு கண்ட்ரோல்ஸாக வரும், இதில் வந்து டச்சாக கொடுக்கல, பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். தென் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 சைட்லேயும் இருக்குது. ஸ்டீரிங் வீல் ஆஸ் யூஷுவல் நல்லாவே இருக்குது. 1 பெடல் ட்ரைவ் மோடுக்கு இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே தான். வேறு இந்த டேஷ்போர்டில் நீங்கள் மேலே சொர மெட்டீரியல் பார்க்கலாம். ஓகே, இந்த வேரியண்ட்டில் ஹெட் அப் டிஸ்பிளே இல்லை, அதனால் இந்த இடம் பிளாங்க் ஆகிடுச்சு. ஆனாலும் சென்டர் ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, இது வந்து லெதருங்க. ஓகே, இதில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல, இது லெதர் ஃபினிஷ் நல்லா சாஃப்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. வேறு கீழே சென்டர் கன்சோலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் யூஷுவல் தான். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஏவிஏஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது எலக்ட்ரிக் வண்டி சைலண்ட்டாக தானே இருக்கும். ஸோ ஒரு டிராஃபிக்கான ஏரியாவில் ஒரு க்ரௌடட் ஸ்ட்ரீட்டில் ஓட்டும்போது கொஞ்சம் சவுண்டு இருக்கணும், அதுக்கான ஒரு சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் சவுண்டு வந்து ப்ளே பண்ணும். அதை நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கான பட்டன். அண்ட் இது வந்து ஓப்பனபிள் ஸ்டோரேஜ். இங்கே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, ஒரே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னும் 2-3 ஃபோன் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது தவிர ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு ஒன்று வந்து யூஎஸ்பி கனெக்டிவிட்டிக்கு, இன்னொன்று சார்ஜிங்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சி டைப் போர்ட்ஸ். தென் இங்கே டிரான்ஸ்மிஷன் செலக்டர் லீவர் பார்க்கலாம். அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ். இந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோல் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு இருக்கும்போது ஏசி கண்ட்ரோல் பண்ணணுமா, இந்த ஃபேனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு உள்ளே போயிடும். எப்படி வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வண்டியோடைய ட்ரைவ் மோட்ஸ் மாற்றணுமா, அதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு ட்ரைவ் மோட்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஷார்ட்கட்ஸுக்கு நீட்டான இந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரோட்டரி கண்ட்ரோல் தான், சரியா? நீங்கள் வேணும்னா டக்குன்னு ட்ரைவ் மோட்ஸ் இந்த ரோட்டரி யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த வசதி இருக்குது. வேறு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட், இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் சென்டர் ஆம்ரெஸ்ட், ஸ்லைடிங் ஃபங்க்ஷனோட இருக்குது. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகே, கூல்டு வசதியோடு இருக்குது, கூல்டு இந்த வெண்ட் இருக்குது. ஸோ நைஸ். தென் நார்மல் க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அது சாஃப்டாக ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் இந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க, கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப டீப்பாக இல்லை, பட் ஓகே ஓரளவுக்கு டீப்பாக இருக்குது. மேலே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் ஒன்று இருக்குது, உங்கள் டேப்லெட்ஸு ஃபோன்ஸு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஓகே, தென் டோர் பேட்ஸுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மன் ஸ்பீக்கர்ஸ் ஏற்கனவே காமிச்சிட்டேன். இங்கேயுமே லெதர் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து முழங்கை வைக்கிறதுக்கு ரொம்ப நீட். சென்ட்ரல் லாக்கிங் அன்லாக்கிங்க்கு, விண்டோ லாக்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே தனி பட்டன்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த வண்டியில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் எல்லாமும் இருக்குது, ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, மிரர்ஸ் உட்பட உங்களுக்கு வந்து மெமரி ஃபங்க்ஷன்ஸோட ஸ்டோர் ஆகிடும். ஆனால் ஒன் டச் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இல்லை. ஓகே, எல்லா விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் அழுத்தி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன் டச்சே கிடையாது, அப்பும் சரி டவுனும் சரி. இது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்குது. பட் நீங்கள் கான்ஸ்டண்ட்டான பவர் விண்டோவாக தான் இந்த வண்டியில் பார்க்க முடியும். ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே ரைட். வேறு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் உங்களால் பார்க்க முடியும். இந்த வேரியண்ட்லேயும் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் உண்டு. நல்ல ஃப்ரேம்லெஸ்ஸான லுக், சூப்பர். அண்டு வேறு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சிக்கான டெலிமேட்டிக் கண்ட்ரோல், மஹிந்திராவுடைய கால் சென்டருக்கு இது கால் போகிடும், அதுக்கான எமர்ஜென்சி கண்ட்ரோல் இருக்குது. எல்இடி கேபின் லேம்ப்ஸ் சாஃப்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பனராமிக் கிளாஸ் ரூஃபை நீங்கள் வேணும்னா சன்ஷேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சன்ஷேட்ஸ், இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் சன்ஷேட்ஸ் தான், நார்மலாகவே டாப் வேரியண்ட்டில் பார்த்தோம். ஆனால் இந்த எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயில் அதிகமாக இருக்கா, இங்கே இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கீழே எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் இங்கே சின்னதாக ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது, அதுக்கு ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, செம்ம ஹை குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலில் சின்ன லிட் இருக்குது. ஃபெயிண்டான அந்த எல்லோ க்ளோவோட எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க வேனிட்டி மிரருக்கு. நல்ல ஹை குவாலிட்டியான விஷயங்கள் தாங்க. மேக்னெட்டோட வருது, இது ஆக்சுவலி மேக்னெட்டிக் கவர். ஓகே, அது அப்படியே நின்றுக்குது, நைஸ். அண்ட் இந்த சன்ஷேட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? வா, இப்போ இன்கேஸ் சைடில் வெயில் அடிக்குதுன்னு வைங்களேன், அப்படி நீங்கள் சைடில் திருப்பி விட்டுட்டு இப்படி வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் இங்கே வெயில் இருக்கா, இந்த கேப்பில் வெயில் இருக்கா, வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஹை குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ரியலி நைஸ். ஓகே, இந்தளவுக்கு கவனம் செலுத்தியிருக்காங்க. மேலே ரூஃப்லையும் கூட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 16 ஸ்பீக்கர்ஸ், 16மே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹார்மன் கார்டனோடைய ஸ்பீக்கர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக.
ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், நிறைய இருந்துச்சு. இப்போது பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா? மஹிந்திரா XEV 9e சின்ன வண்டியே இல்லைங்க. அது நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலும் சரி, உள்ளே உட்காந்தாலே அந்த ஃபீல் வந்து கொடுத்துரும். ஸ்பேஸ் அண்ட் லக்ஸரி அதுதான் இந்த வண்டியோடைய மெயின் மோட்டிவ். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஷேர் லெக் ரூம். டிரைவர் சீட்டு தனிக்கு ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். தாராளமான லெக் ரூம், நீ ரூம் இருக்குது. அண்ட் ஹெட் ரூம்னு பார்த்தீங்கன்னாலுமே கிளாஸ் ரூஃபாக இருந்தாலும் நல்ல டீசெண்டான ஹெட் ரூம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா இந்த சீட்டை நீங்கள் சாய்ச்சிக்கவும் செய்யலாம். இந்த அளவுக்கு சாய்ச்சிக்கலாம். கொஞ்சம் தூங்குறதா இருந்தால் இப்போ ஹெட் ரூம் எனக்கு பிரச்சனை இருக்க போகிறது இல்லை, நல்லாவே ரிலாக்ஸாக தூங்கிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேக் சீட்டை பொறுத்தவரை டாப் எண்ட் வேரியண்ட் மாதிரி இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்லாம் இல்லை, சேஜ் க்ரீன் அண்ட் கிரே அப்படிங்கிற காம்பினேஷனில் போயிருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரே ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டெனிம் டைப் மெட்டீரியல், ஜீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த டைப் மெட்டீரியல் தான் இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அதுவும் இருக்குது. மெயினாக இங்கே ஃப்ளோர் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால 3 பேர் இங்கே உட்கார்றதுனாலுமே எந்த வகையிலையுமே பிரச்சனையே இல்லை. நல்ல ஸ்பேஷியஸான கேபின். சென்டரில் உட்கார்றவங்களுக்கும் அதே லெவல் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட். ஸோ 3 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம், அந்தளவுக்கு அகலம் இருக்குது. ஓகே, தென் இந்த கிளாஸ் ரூஃபை வந்து திறக்க முடியலையே அப்படின்னு வந்து வருத்தப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சன்ரூஃப் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. திறந்து உள்ளே நின்றுக்கிட்டு அப்படிலாம் போகிறாங்க, அது தவறு. இந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல். ஏன்னா லைட்டிங் தாங்க மெயினான லக்ஸரி. ஓகே, இந்த ஒரு நைட் டைமில், ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கிளாஸ் ரூஃபை திறந்து விட்டுட்டு அப்படி வானத்தை பார்த்துட்டு அந்த ஒரு ஆம்பியன்ஸ், இந்த நிலா வெளிச்சத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். ஸோ அந்த ஃபீலுக்கு யூஸ் பண்ணுறது நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் இங்கே தான் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைட்ஸில் எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது எல்இடி லைட்ஸ். அண்ட் அதை தவிர 65 வாட் ஃபாஸ்ட் சீட் டைப் சார்ஜஸ் வந்து 2 சீட்ஸுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பேக் சைடில் அது இருக்குது. தனியாக ஆக்சசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேப்லெட் ஹோல்டர் மாதிரிலாம் வருது. ஸோ அதை நீங்கள் மவுண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நைஸ். அதை தவிர ரியர் ஏசி வென்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே வர்றது தான். நல்ல குவாலிட்டியான ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து நீட்டாகவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு ரப்பரைஸ்டு பாக்கெட்டும் உண்டு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நீட் அண்ட் நைஸ். அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்கு சீட் பேக் பாக்கெட்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ரியர்லேயுமே உங்களுக்கு ஹார்மான் கார்டனுடைய ஸ்பீக்கர்ஸ் வருது. ரியர் உட்கார்ற பேசஞ்சர்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே டி பில்லரில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸும் வருதுங்க. ஸோ அதுவும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் ஸ்பீக்கர்ஸோடைய குவாலிட்டி. ஸோ ரியரில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பேக் 2 வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ. ஆக்சுவலி நல்லாவே இருக்குங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசங்கள் அப்படின்னு வந்து பேசஞ்சர்ஸ்க்கு ஃபீல் ஆகவே ஆகாது, டிரைவருக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகும். காரணம் அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டும்தாங்க கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும்தான் வெண்டிலேட்டட் சீட்ஸ் டாப் வேரியண்ட்ஸில் வரும், அது இல்லை இந்த வேரியண்ட்டில். அதே மாதிரி ஸ்டியரிங் வீலில் உங்களுக்கு வந்து ஹாப்டிக் டைப் பட்டன்ஸ் இல்லாமல் ஆக்சுவல் பட்டன் டைப் ஸ்டியரிங் வீல் தான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாஸில் உங்களுக்கு இந்த சைட்ஸ் அண்ட் ரியர் ரிலேட்டடான ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து கட் ஆகுதே தவிர நார்மல் ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு உண்டு. ஸோ அதிலெல்லாம் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் இருக்குங்க. ஓகே, சூப்பரான கேபின், நல்ல சரியான ஆம்பியன்ஸ், நல்ல கம்ஃபர்ட், நல்ல ஸ்பேஸ் அண்ட் சூப்பர்பான லக்ஸரி. அதை தவிர 7 ஏர் பேக்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது, 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அதாவது நார்மலாக எப்பவும் போல் வரக்கூடிய 6 ஏர் பேக்ஸ், சைட் கர்டன் ஏர் பேக்ஸு, தொராக்ஸ் ஏர் பேக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் டியூல் ஏர் பேக்ஸ் அதெல்லாம் இருக்குது. சரியான வண்டி தாங்க. ஓகே, இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக இந்த பேக் 2 வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட்லேயும் ஒரு பூட் ஒரு இருக்குது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். பட் ஃபஸ்ட்டு ரியரில் இருக்கிறத பார்த்துருவோம். ஸோ பூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கூப்பே ஸ்டைல் மேசிவான வண்டி அப்படின்னு இருக்கும்போது 650 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஏன் லக்கேஜ் என்ன லக்கேஜ், நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரிப்பு போகிறீங்கனாலுமே இதில் கூட போயிடலாம், வேர்ல்டு டூரே போகலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து அந்த பார்சல் ஷெல்ஃப் இருக்குது, இந்த பார்சல் கவர், ஓகே லோடு கவர்னு சொல்லுவாங்க, அது இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும். இங்கே மாட்டிட்டு அதை நீங்கள் அப்படியே இழுத்திங்கன்னா அது லோடு கவர், அது பார்சல் ட்ரே அப்படின்னு சொல்லலாம், லோடு கவர்னு சொல்லலாம். அது நீட்டாக இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வண்டியோடைய சார்ஜருங்க. வண்டி வாங்கும்போது இது உங்களை வீட்டில் ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது அந்த சார்ஜர் தான். அந்த சார்ஜரை எடுத்துகிட்டு இந்த ஃப்ளோரை நான் திறக்கிறேன் பாருங்கள். அடியில் உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்குது, ஸ்பேர் வீல். இது ஆக்சுவலி வந்து ஸ்பேஸ் சேவர் தான். டயரோட அகலம் நீங்கள் பார்க்கலாம் 135 தான் வருது.
18 இன்ச் டயரும் கூட. ஸோ டெம்பரரி யூஸ்க்கு மட்டும்தான் அந்த ஸ்டெப்னியை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஜாக் டூல் கிட் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதர டூல் கிட் அண்ட் டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட்டும் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே. ஸோ எல்லா வகையான ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்னி வேணால் ஸ்டெப்னியும் இருக்குது, இது பங்க்சர் ரிப்பேர் கிட் வேணால் அதுவும் இருக்குது. எந்த வகையிலையுமே குறை இருக்காது. தென் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபீச்சர்ஸ் ஒரு எல்இடி கேபின் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்குது. இன்கேஸ் வேக்யூம் க்ளீனிங் பண்ணணுமா அல்லது வேறு ஏதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறீங்களா, சின்ன மினி ஃப்ரிட்ஜ், அது எல்லாத்துக்குமே இங்கே பவருக்கு 12 வோல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்கிற இந்த ஸ்விட்சஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. இது உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பூட் வந்து ஒரு மேசிவான ஏரியாங்க. ஓகே, இங்கேருந்து என்னால் அந்த ரியர் சீட்ஸை மடக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அது போய் ரீச் பண்ணுறதுலாம் முடியாது. ஃப்ரண்ட்டில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீட்டாக இங்கேயே ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லீவரை நீங்கள் புல் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரியர் சீட்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகிடும். மடங்கிடுச்சு பார்த்தீங்களா, நீட். அதே மாதிரி இந்த சீட்டும் மடக்கி காட்டுறேன் பாருங்க. ஓகே, நல்லா ஃப்ளாட் ஆகிருது. ஓகே, ரொம்ப ஃப்ளாட் ஆகலை, பட் ஓரளவுக்கு ஃப்ளாட் ஆகிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் லக்கேஜ் தூக்கி அதை அமுக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஃப்ளாட் ஆகிரும். ஸோ அதில் எல்லாம் எந்த குறையும் இல்லை. இதுக்கு ஒரு தனி ஃப்ளாப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டான ஒன் கார்பெட் ஏரியா மாதிரி ஆகிடும். நல்ல நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்கனாலுமே இதில் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். அதில் எல்லாம் எந்த குறையும் இல்லை. ஸோ இந்தளவுக்கு ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த XEV90 பூட் ஏரியாவை பொறுத்தவரை. இப்போது ஃப்ரங்க் பார்ப்போமா. ஸோ ஃப்ரங்க் ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரங்க் திறக்கிறதுக்கு பானட்டை திறக்கிற மாதிரி யூஸ்வலாக இந்த லீவரை நீங்கள் புல் பண்ணணும். ஆனால் இதில் 2 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, 1 2 2 தடவை பண்ணால் தான் அதை வந்து நீங்கள் ஈஸியாக திறக்க முடியும். மஹிந்திரா கார்களை பொறுத்தவரை ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பானட் திறந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஹசார்ட் லைட்ஸ்லாம் ஆன் ஆகிடும். இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஹசார்ட் லைட்ஸ். ஓகே, ஸோ இதை திறக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா அப்படியே கையை வச்சு அப்படியே இழுத்திங்கனாலே போதும், திறந்துருச்சு. பார்த்தீங்களா, காரணம் இதில் உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக் ஜாக்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி. மேலும் இவ்வளோ பெரிய பானட், இது வந்து சரி வெயிட்டுங்க, அதனாலேயே ஜாக்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி உங்களால் வச்சுக்க முடியும். எவ்வளோ வெயிட் தாங்கும்னு கேட்டிங்கன்னா 60 கிலோ வரைக்கும் வெயிட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஓரளவுக்கு டீசெண்டான சின்ன லக்கேஜ், ஷாப்பிங் பேக்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். அல்லது வேறு யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னா இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி லக்கேஜ் எல்லாமே இங்கே நீட்டாக ஹேண்டியாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடைய மீதி ஃப்ளூயிட் ஃபில்லிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாமே இருக்குது. வண்டி மோட்டர் பின்னாடி இருந்தாலும் இங்கேயும் கூட உங்களுக்கு வண்டியோடைய சில பல விஷயங்கள் எல்லாமே அடியில் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், வைப்பர் ஃப்ளூயிட் இங்கே தான் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஓகே ரைட், இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரங்க் ஸ்பேஸ். இந்த பானட்டை வந்து நீங்கள் சும்மா அப்படியே போட்டுட்டு டம் அப்படின்னு மூட முடியாது, ப்ரெஸ் பண்ணணும். 2 சைட்லேயும் கை வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ வாங்க இந்த XEV90 பேக் 2 வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மஹிந்திரா XEV90 மிட் லெவல் பேக் 2 வேரியண்ட். என்னையை கேட்டால் அது நல்ல வேல்யூ ஃபார் மணியான ஒரு மாடலாக தான் இருக்குங்க. அண்டர் 30 lakh ரூபி ப்ரைஸில் இந்த வண்டியில் வந்து சரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, சரியான கேபின் லக்ஸரி, ஸ்பேஸ், கம்ஃபர்ட் எல்லாமே இருக்குது. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் பெருசாக குறை ஒன்றும் இல்லை. OTT கண்டென்ட் அண்ட் கோ டிரைவருக்கு தனி ஒரு ஸ்க்ரீன், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்குது. மேலும் லுக்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய குறை எதுவுமே இல்லைங்க. மெயினாக சேஃப்டி ரீதியாகவும் பிரச்சனையே இல்லை. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் உண்டு, 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இதர ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஏடாஸ் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் பயன்படும் அப்படின்னாலுமே ஏடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ்க்கான ஃபார்வர்டு ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு சரியான ஸ்பேஷியஸான லக்ஸூரியஸ் ஃபேமிலி காராக இருக்குது இந்த XEV90. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ 500 கிலோமீட்டர் ரேஞ்செல்லாம் ஓட்டவே மாட்டீங்க, ப்ரைஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த பேக் 2 வேரியண்ட்லேயே 59 kWh பேட்டரி பேக் ஆப்ஷனும் இருக்குது. அந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் இது பேக் 2 59 kWh பேட்டரி பேக் வேர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்க்க முடியும். அப்படி உங்களுக்கு வந்து லாங் ரேஞ்ச் வேணுமா, நீங்கள் அட்டர் ஸ்ட்ரெச்சில் 500 கிலோமீட்டர்லாம் ஓட்டுவீங்களா, அதுக்குமே வந்து 79 kWh பேட்டரி பேக் இருக்குது. அதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்குமே நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ எந்த சார்ஜிங் ஆப்ஷன், எந்த பேட்டரி பேக் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த XEV90 பேக் 2 வேரியண்ட்.
ரைட், திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி இந்த பேக் 2 XEV90 நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.